தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து வெற்றி படத்தை கொடுக்குற துல்கர் சல்மான் நடிச்சு வெளியான படம் தான் காந்தா. இந்த படம் வந்து 1950களில் இருந்த தமிழ் சினிமாவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். ஆரம்பத்தில் இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி பலர் சொல்லி இருந்தாலும் பின்னாடி படக்குழுவினர் வந்து இது உண்மை சம்பவத்தை தழுவுன ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் வாய்ப்பை தேடி அலையிற ஒரு இளைஞர் வந்து எப்படி வந்து அவர் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா ஆனாரு, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை வந்து எப்படி மாறுது அப்படின்றத பத்தி ஒரு சஸ்பென்ஸ் வந்து இந்த படம் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 35 40 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து உருவாச்சு. துல்கர் சல்மான் இந்த படத்தை பத்தி பேசும்போது அவர் வந்து இது வரைக்கும் நடிச்ச படத்திலேயே வந்து அதிக எஃபோர்ட் போட்ட படம் இதுதான் அப்படின்னும் இந்த படத்துக்காக வந்து பல வருஷம் வந்து அவர் செலவு செஞ்சதாகவும் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து செல்வராஜ் செல்வமணி வந்து இயக்கியிருக்காரு. துல்கர் சல்மானோட சேர்ந்து ராணாவுமே வந்து இந்த படத்தை வந்து கோ ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 நாளில் இது வரைக்கும் 28 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் சில கோடிகளை கலெக்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து இது ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.